எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 22 எப்படி நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா அமைஞ்சதோ, அதே மாரி மே 7 அந்த சம்பவத்த செஞ்ச அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா நம்ம அரசாங்கம் அமைச்சு குடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் ஆர்மினால டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் மேல நடத்தப்பட்ட அட்டாக்குக்கு ஓட பேர். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் வரைக்கும் நம்ம என்ன நடந்ததுன்றத லிட்டரலா பார்க்கணும். ஏன்னா, மே 7ஆம் தேதி இந்தியால கிட்டத்தட்ட 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு சிவில் பிரிப்பேர்ட்னஸ் அதாவது பொதுமக்கள போர்க்கால நிலைகளுக்கு தயார்படுத்தணுன்ற ட்ரில்ல வந்துட்டு நம்ம கவர்ன்மென்ட் நடத்தணும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அது இந்தியால இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது எல்லா இடத்துலயும் வந்துட்டு மக்கள வந்து இந்த மாரி தயார்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு சில இடத்துல நான் வந்து பார்த்தேன். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடம் அப்படின்னு நெறைய பேர் பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 244 இடங்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு குஜராத் பார்டர ஒட்டி, அதாவது பாகிஸ்தான ஒட்டி குஜராத் பார்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாக்கள்ல நேத்தே வந்துட்டு பிளாக் அவுட்ஸ் மக்கள் வந்து எப்படி போர்னா தயாராகணும். ஏர் சைரன்ஸ் அதாவது ஒரு ஏரோப்ளேன்ல வந்து பாம்பு போடுறாங்கன்னா, அந்த டைம்ல வந்து எப்படி தயாராகணும். இந்த மாரி பல வகையான போர் ஒத்திகையில வந்துட்டு நம்ம மக்கள ஈடுபடுத்துறாங்க. தட் மக்கள் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் வரம்போது அவங்க வந்து தயாரா இருப்பாங்கன்னு. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம தலைநகரமான சென்னையில ஆவடி, மணலி இன்னும் இந்த மாரி 2 இடங்கள்ல இந்த போர் பிரிப்பேர்ட்னஸ் அதாவது இந்த சிவில் பிரிப்பேர்ட்னஸ வந்துட்டு நம்ம கவர்ன்மென்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இத பண்ண சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்துல நம்ம வந்துட்டு இந்த ஆப்பரேஷன் சிந்தூர வந்துட்டு இன்னைக்கு காலையில லான்ச் பண்ணியிருக்கோம். லிட்டரலா இத வந்து வார் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. நான் அந்த மாரி அத சொல்லப் போறதே கிடையாது. ஏன்னா, இது பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் ஆன வாரா நம்ம கவர்ன்மென்ட் சொல்லவே கிடையாது. இட் இஸ் வார் அகைன்ஸ்ட் டெரரிசம். அதாவது புல்வாமா தாக்குதல் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த நம்ம உரி தாக்குதலா இருந்தாலும் சரி, இந்த எல்லாத்துக்குமே நம்ம கிராஸ் பார்டர் டெரரிசம் அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்க்குள்ள போயி, அங்க இருந்த டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ நம்ம அடிச்சு நொறுக்கியிருக்கோம். நம்மளோட மோட்டிவ் என்னைக்குமே எகெயின்ஸ்ட் டெரரிசம் தான் இருந்திருக்கு. பட் பாகிஸ்தான் டெரரிசம சப்போர்ட் பண்றாங்கன்றது இன்னொரு பேச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் இட் இஸ் அ வார் ஆன் டெரரிசம் நாட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். இத நான் ஏன் இவ்வளோ தடவ கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னா, இங்க நெறைய பேரு பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் போர் ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா எந்த கண்ட்ரிக்கும் என்னைக்கும் எதிரா போருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல இருந்தே நம்ம அமைதிய விரும்பும் நாடு தான். நம்ம என்னைக்குமே ஒரு பிரச்சனையில நடுநிலை தான் வகிப்போம். நம்மளுக்கு வந்துட்டு நான் வயலன்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட பெரிய மோட்டிவே. நம்மளோட சுதந்திர கொள்கையே நான் வயலன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்ததுனால, இந்தியா வந்து என்னைக்குமே போர்ன்ற ஒண்ண விரும்பினதே கிடையாது. பட் ஏப்ரல் 22 அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு திருப்பி லான்ச் பண்ற பதிலடியா நம்ம குடுத்தது தான் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர். இந்த ஆப்பரேஷனுக்கு ஏன் சிந்தூர் அப்படின்னு பேரு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தூர் அப்படின்றது குங்குமத்த குறிக்கிறது. அதாவது ஹிந்தியில நம்ம இதுல குங்குமன்ற மாரி அவங்க வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்றாங்க. பஹல்காம்ல அந்த டூரிஸ்ட்டோட ஃபேமிலீஸோட கண்ணு முன்னாடியே அவங்களோட மேல்ஸ் அதாவது ஹஸ்பண்டா இருக்கட்டும், அண்ணன்களா இருக்கட்டும், தம்பிகளா இருக்கட்டும் சுட்டு கொன்னதுனால, நம்மளோட பெண்களோட குங்குமத்த அவங்க அழிச்சதுனால, அதுக்கு பதிலடி தான் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர். ஆப்பரேஷன் சிந்தூர் நம்ம முப்படைகள் குவார்டினேட் பண்ணி, அதாவது ஏர் ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாருமே குவார்டினேட் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்க 9 இடங்கள்ல அடிச்சிருக்காங்க. ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற 4 இடமும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்க 5 இடமும் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். அதாவது பாகிஸ்தான்குள்ள இருக்க இடம் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா, லாகூர் அதாவது லாகூர் எவ்வளோ முக்கியமான நகரம் பாகிஸ்தான்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாகூர் கிட்ட இருக்கிற ஏரியா வரைக்கும் நம்ம ஆர்மி ஐ மீன் லைக் நம்ம ஏர் ஃபோர்ஸ், நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் போய் அடிச்சிருக்காங்க. இது அடிச்ச 9 இடமுமே பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ். நம்ம பாகிஸ்தானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ, பாகிஸ்தான் பொதுமக்களுக்கோ, பாகிஸ்தானோட தேவைகளுக்கு என்ன இருக்குமோ, ஒரு பொது தேவைகளுக்கு என்ன இருக்குமோ, அந்த மாரி ஒரு எந்த இடத்தையுமே நம்ம வந்து அடிக்கல. அடிச்ச 9 இடமுமே நம்ம அடிச்சது எல்லாமே வந்துட்டு டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் மட்டும் தான். வேற நம்மளோட நோக்கம் எதா இருந்ததுமே கிடையாது. ஆப்பரேஷன் சிந்தூருக்கு நம்ம யூஸ் பண்ண வெப்பன்ஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண ஃபோர்ஸஸா இருக்கட்டும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்தியா உலக நாடுகளுக்கு நடுவுல எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. டூ ஷோ த எவிடன்ஸ் தட் நாங்க எதுவும் பண்ணல. எங்களுக்கு நடந்ததுக்கு நாங்க பதிலடி குடுத்துருக்கோம் அப்படின்றத கிளியரா நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, இந்த அட்டாக்குக்கு நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நம்ம அக்வயர் பண்ண பிரான்ஸ்லருந்து அக்வயர் பண்ண ரஃபேல் ஜெட்ஸ். பட் இன்னும் நம்ம வந்து இன்னும் மோர் ரஃபேல் ஜெட்ஸ் வாங்குறதுக்கும் நம்ம ஆர்டர் குடுத்துருக்கோம். பட் அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து இப்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட ஆர்மியோட வெப்பனரிய வந்து மாடர்னைஸ் பண்றது இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்கவே முடியுது. இந்த 9 இடம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, 3 தீவிரவாத கும்பல் இங்கிருந்து தான் ஆப்பரேட் பண்ணுது. அதாவது வேற எங்கேயுமே கிடையாது. பாகிஸ்தான்லயும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லயும். அந்த 3 தீவிரவாத கும்பல் என்னன்னு பார்த்தோம்னா, ஜெய்ஷ் இ முகமது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும்.
அதே மாரி லக்ஷரி தொய்பா. லிட்டரலி இந்த அட்டாக் அதாவது இந்த பகல்காம் அட்டாக்குக்கு வந்துட்டு அவங்க தான் பேக்கப் அப்படின்ற மாரி ஒரு பெரிய பேச்சு. ஏன்னா டிஆர்எஃப் வந்துட்டு இட்ஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் லக்ஷரி தொய்பா அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொன்னு ஹிசபுல் முஜாஹிதீன் அப்படின்ற இன்னொரு தீவிரவாத கும்பல். ஸோ இந்த தீவிரவாத கும்பல் எங்கெல்லாம் இருந்து ஆப்பரேட் பண்றாங்களோ, அந்த கும்பல் அந்த இடங்கள் மட்டும் தான் வந்துட்டு நம்ம இந்தியன் ஆர்மி டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி சொல்றது இதே தான். இட்ஸ் அ வார் அகைன்ஸ்ட் டெரரிசம், நாட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஆர் இட்ஸ் பீப்பிள். ஸோ இப்ப பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அவங்க மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பண்ண இந்த தாக்குதல்ல ஒரு மாஸ்க் அப்புறம் கொஞ்சம் சிவிலியன்ஸ்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்தியா எங்கள தாக்கிடுச்சு. எங்களுக்கு திருப்பி தாக்குறதுக்கான முழு உரிமை இருக்கு. பிகாஸ் பாகிஸ்தான் ஹேஸ் அ ரைட் டூ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ ஏதோ இது வந்து நம்ம ஏதோ அவங்க மேல மக்கள் மேல பண்ண தாக்குதல் மாரி போர்ட்ரை பண்ண ட்ரை பண்றாங்க. அதே தான் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சொல்றாரு. அதே மாரி அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா இதோட நிறுத்திக்கிச்சுன்னா நல்லது. இதுக்கு மேல எஸ்கலேட் ஆனா நாங்களும் வந்து பதிலடி குடுப்போம். அது எங்கனால குடுக்க முடியுன்ற மாரி பேசியிருக்காரு. ஸோ நம்ம எப்பயுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நாங்க வந்து அடிக்க வந்தது டெரரிஸ்ட். நாங்க டெரரிஸ்ட்ட அடிச்சுட்டோம். ஸோ நாங்க போர்ன்ற ஒரு இன்டென்ஷனுக்கே நம்ம இல்லன்றது தான் நம்மளோட ஸ்டாண்ட்ஸாவே பார்க்கப்படுது. பட் ஆனா பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு பதிலடி குடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அத வேற வந்து நாளைக்கு காலையில நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்ப்பீங்கன்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது போக பொய்யா வந்து நம்மளோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து அ அ என்ன அவங்க வந்து அட்டாக் பண்ணி வீழ்த்திட்டாங்கன்னும், ஒரு 5 ஃப்ளைட்ஸ் அளவுக்கு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னும் ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாகிஸ்தான் என்ன மாரி ஆக்ஷன்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு அடுத்து இப்ப நம்ம கவர்ன்மெண்ட் ஒரு சில அப்டேட்ஸ் குடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் நம்ம மேல தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம். ஸோ ஆனா அதுக்கு வந்து நம்ம தயார் நிலையில தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி பாகிஸ்தான் என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு நாங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம ஆர்மி அதாவது நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்ட்னஸ்ல தான் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இன்னைக்கு நடக்கிற இந்த சிவில் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 1971 இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அடுத்து கடந்த 50 வருடங்கள்ல இப்பதான் வந்து திருப்பி மக்கள வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன என்ன பிரபு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் அப்படின்றது என்னைக்குமே ஒரு முடிவாகாது. ஸோ போருன்றப்ப என்னதான் நம்ம 10 அடி அடிச்சாலும், அவன் 1 அடி அடிக்க தான் செய்வான். ஸோ அந்த ஒரு அடியில நம்மளுக்கும் உயிர் சேதங்கள், நம்மளுக்கும் பொருள் சேதங்கள் எல்லாமே ஏற்படும். ஸோ மேலும் உயிர் சேதங்கள், ஒரு பொருள் சேதங்கள் தேவையா அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல தேவையே கிடையாது. ஏன்னா, இப்ப இந்தியா எக்கனாமிக்கலி ரொம்ப ஃபாஸ்ட்டா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போர் அப்படின்றதுக்குள்ள போனோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல முடிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அதே மாரி நம்மளோட வாருமே என்னைக்குமே வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிரா இருந்ததே கிடையாது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் டெரரிசம். அவங்க ஸ்பான்சர் பண்ற டெரரிசம். நம்மள எப்படியாவது கீழ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற அந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிரா மட்டும் தான் நம்மளோட பதிலடிகள் என்னைக்குமே இருந்திருக்கு. இப்ப நம்ம பண்ணதுமே அதே தான். பட் ஆனா இதுக்கு எதுக்கு பாகிஸ்தானுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்றது யாருக்கும் புரியவே இல்ல. அதே மாரி பாகிஸ்தான் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் எப்பயுமே முதல்ல வந்து அடிச்சது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இப்ப நீங்க அடிச்சிட்டீங்க. நாங்க அதுக்கு பதிலடி குடுக்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றாங்க. பட் ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கிலா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி 1971 வாரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான் வாரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாகிஸ்தான் தான் நம்ம அடிச்சிருக்கு. அத நம்ம முடிச்சு மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது, பாகிஸ்தான் வந்து மேலும் இத எஸ்கலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் பண்ணா அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம ராணுவம் தயாரா இருக்கு. நம்ம மக்களாகிய நம்மளும் அதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ பீப்பிள் பவர் ஆல்வேஸ். மேலும் மேலும் என்ன நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சி யூ. பாய். எல்லாரும் டேக் கேர்.